வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனா கணித கொடுத்திருக்கோம். உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இப்பதிவில் 6ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள எண்கள் நம்பர் தலைப்பிலிருந்து பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய கேள்விகளை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். 3வது கேள்வி, கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்துக்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க மொத்தம் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கதை வந்து ஆட் பண்ண தான் செய்வோம், கூட்ட தான் செய்யணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து இங்க how many people visited the library in the last 5 months. how manyனா எத்தனை, மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப how many அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஆட் பண்ணிடுவோம். மொத்தம் how manyனாலே நம்ம ஆட் பண்ணிடணும். இப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டெப் வைஸ் எழுத போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, கடந்த 5 மாதங்களில் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப முதல் மாதத்தில் வருகை புரிந்தவர்கள், இப்ப ஃபர்ஸ்ட் என்னது 1200. அப்ப இது வந்து முதல் மாதம். இது வந்து 2ஆம் மாதத்தில் வருகை புரிந்தவர்கள் எவ்வளவு அப்படின்னா 2000. அடுத்து 3வது மாதத்தில் வருகை புரிந்தவர்கள் எவ்வளவு 2450. இது 4வது மாதம். 4வது மாதத்தில் வருகை புரிந்தவர்கள் 3060. இது 5வது மாதம். 5வது மாதத்தில் வருகை புரிந்தவர்கள் எவ்வளவு அப்படின்னா 3200. இப்ப இங்க நிறைய எழுதிருக்கோம், நீங்க நினைக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், கேள்வியில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். கடந்த 5 மாதங்கள் அப்படிங்கறத வந்து முதல் மாதத்தில் வருகை புரிந்தவர், இங்க பாருங்க வருகை புரிந்தவர் இங்க இருக்கா. அப்ப முதல் மாதத்தில் வருகை புரிந்தவர், 2வது மாதம், 3வது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேள்வியில் இருக்கிறதவே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்து வேர்டிங்ஸ் தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதிருக்கோம். இதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட்டட் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப 5 months அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த் அப்படின்னு போட்டு இது அப்படி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. லாஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா மொத்தம் அப்படின்னு போடணும். அதுக்கு பதில் என்ன இங்கிலீஷ் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா டோட்டல் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த 5 மாதங்களையும் மாதத்தில் வருகை புரிந்தவர்கள் எண்ணிக்கை என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம வந்து கூட்டல் குறியை வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா போட்டுக்கிறோம். இதை ஆட் பண்ற ஃபர்ஸ்ட் 1ஆம் இலக்கம் பாருங்க. 1ஆம் இலக்கத்துல 0 0 0 0 0. அப்ப 1ஆம் இலக்கத்துக்கு நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அடுத்து 10ஆம் இலக்கம். 10ஆம் இலக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க 5, இங்க வந்து 6. 5 யாரையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 கிடைக்கும். அப்ப இங்க 1 மீதி 1 என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்க போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து 100ஆம் இலக்கத்தை கூட்டுறப்ப 2 2 கூட 1 கூட்டினா 3, 3 4 கூட்டினா 7, 7 கூட 2 கூட்டினா என்ன வருதுன்னா நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து 1000ஆம் இலக்கத்தை கூட்ட போறோம். 3 3 3 கூட்டினா 6, 7 8 9 10 11. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்ப மொத்தம் வந்து நூலகத்துக்கு எத்தனை பேர் வந்து 5 மாதங்கள்ல மொத்தம் எத்தனை பேர் வருகை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா 11910 பேர் வருகை புரிஞ்சிருக்காங்க. இங்க நம்ம எந்த இது எண்ணிக்கை தான், எண்ணிக்கைக்கு எப்பவுமே என்ன போடக்கூடாது அப்படின்னா அலகு போடக்கூடாது. சென்டிமீட்டர், மீட்டர், ரூபாய் அப்படின்னு சொல்லி எந்த அலகுகளும் எந்த யூனிட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. எண்ணிக்கைக்கு எப்பவுமே என்ன கிடையாது அப்படின்னா யூனிட்ஸ் வந்து கிடையாது. அடுத்து 4வது கணக்கு. சேரன் வங்கியில் சேமிப்பாக ரூபாய் 7,50,250 வைத்திருந்தார். அது எவ்வளவு அப்படின்னா 7,50,250 rupees பேங்க்ல வந்து சேவிங்ஸா வச்சிருந்திருக்காரு. கல்வி செலவிற்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் மீதி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. மீதி அப்படின்னால நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடுவோம். வித்ட்ரா அப்படின்னா எடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னால நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடுறோம். இப்ப சப்ராக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா வேர்டிங் எடுத்து எழுத, நம்மளை கொடுத்துருக்கிற வார்த்தைகளாக வந்து எடுத்து எழுதணும். அப்ப சேரன் வங்கியில் சேமித்த தொகை, இங்க சேரன் வங்கியில் சேமிப்பாகன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப சேரன் வங்கியில் சேமித்த தொகை. இதுல இங்கிலீஷ்ல நம்ம என்ன செஞ்சு எழுதிக்கணும் அப்படின்னா சேரன் saved the amount saved by சேரன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதி எவ்வளவு ரூபாய் 7,50,250. அப்ப இங்க நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னா ரூபாய்க்கான குறியை வந்து இதே மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா போட்டுக்கணும். அப்ப இது வந்து என்னது அப்படின்னா ஒரு சேமித்த தொகை, சேவ்டு அமௌண்ட். அடுத்து என்னது அப்படின்னா அவர் வந்து வித்ட்ரா பண்ற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா கல்வி செலவிற்காக எடுத்தது, கல்விக்காக செலவிட்டது எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு எடுத்திருக்காரு 5,34,500, 5,34,500 ரூபாய் வந்து அவர் எடுத்திருக்காரு. அப்ப இது வந்து வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா அங்க ரூபாய் 5,34,500 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்க மீதி தொகை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன், மீதி தொகை அப்படின்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்ப அங்க என்ன கொடுத்திருக்காங்க
கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்ப அவரது கணக்கில் உள்ள மீதி தொகை பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ருபீஸ் அந்த குறியை போட்டு சப்ராக்ட் பண்ணி எழுத போறோம். 0ல 0 போச்சுன்னா என்னதுன்னா நம்மளுக்கு வந்து 0 கிடைச்சிருது. இங்க 5ல 0 போச்சு அப்படின்னா 5. இங்க பாருங்க 2ல 5 போகுமா, போகாது. அப்ப கடை வாங்குறப்ப இந்த 2 என்னவா மாறிடும் அப்படின்னா இந்த 2 வந்து 12 அப்படின்னு சொல்லி ஆயிரும். இது எங்க இருந்து கடை வாங்குது, இந்த 0 இருந்தா கடை வாங்குது. அப்ப 0 வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா இந்த 10ங்கிறது இது என்னவா மாறி கடை கொடுத்ததுனால இது 9ஆ மாறிடும். இந்த 0 எங்க இருந்து கடை வாங்கியிருக்கும் அப்படின்னா இந்த 5 இருந்தா வாங்கியிருக்கும். அப்ப இந்த 5 என்னவா மாறிடும் அப்படின்னா 4ஆ மாறிடும். இப்ப கழிக்கலாம். 12ல 5 போச்சு அப்படின்னா என்னது அப்படின்னா 12ல 5 போச்சு அப்படின்னா 7. அடுத்து 9ல 4 போச்சு அப்படின்னா 5. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். 4ல 3 போச்சு அப்படின்னா 1. 7ல வந்து 5 போச்சு அப்படின்னா 2. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 2,15,750 ரூபாய் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மீதி தொகையா ரிமைனிங் அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. 5வது கணக்கு. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது பைசைக்கிள்ஸ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சைக்கிள் ஃபேக்டரியில வந்து 1560 பைசைக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைசைக்கிள் மேனுஃபேக்சர் 25 days. 25 டேஸ்க்கு வந்து அவங்க எவ்வளவு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறத வார்த்தைகள் எடுத்து எழுதிக்கிறோம். அப்ப ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் எண்ணிக்கை இந்த கேள்வியில் இருக்கத்தான் எழுதியிருக்கோம். ஒரு நாளைக்கு மிதிவண்டிகள் உற்பத்தின்னு போட்டிருக்காங்களா, நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எடுத்து 1560 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடுறோம். இங்க நம்ம இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்கணும், பைசைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் இன் அ டே அப்படின்னு சொல்லி, இல்ல பைசைக்கிள் மேனுஃபேக்சர் எவ்ரி டே, இல்ல இன் அ டே அப்படின்னு எதனாலும் போட்டு 1560 அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடறீங்க எழுதிடுறீங்க. எழுதிட்டு 25 நாட்களில் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. அப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 25 நாட்களில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை பைசைக்கிள் மேனுஃபேக்சரிங் 25 days அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடுறாங்க. எழுதிட்டு இட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இங்க என்ன கொடுத்துறாங்கன்னு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு கொடுத்துட்டு 25 நாளைக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்களா. அப்ப ஒரு அளவு கொடுத்துட்டு நிறைய அளவு கண்டுபிடி அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா மல்டிப்ளை பெருக்கிடணும். அப்ப இந்த 25 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னா 25 into 1560 1560 வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அளவு கொடுத்துட்டு நிறைய அளவு கேட்டாலே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பெருக்கிடணும். அப்ப இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா 156. இந்த 0 வந்து எடுக்க வேண்டாம், 156 மாத்திரம் எடுத்துக்கிட்டு இது கூட என்ன செய்ய போறோம் அப்படின்னா 25 வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். 0 வந்து நம்ம லாஸ்ட் ஆன்சர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப 25 வந்து மல்டிப்ளை பண்றப்ப 5 6 ஆர் ஆரஞ்சு எவ்வளவு அப்படின்னா 30. அப்ப இந்த 0 வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்க போட்டுக்கலாம். திரும்ப 5 5 ஆர் 25. 25 கூட 3 கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 28 அப்படின்னு கிடைக்குது. அப்ப இங்க என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். 1 5 is 5. ரிமைண்டர் 2 கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 கூட 2 ஆட் பண்ணா 7. அப்ப 780 718 கிடைக்குது. அடுத்து 10th பிளேஸ் 10ஆம் இலக்கத்தை எடுத்து மல்டிப்ளை பண்றப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 2 6 2 எவ்வளவு அப்படின்னா 12. இப்ப இந்த 2 எடுத்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 8க்கு நேரா அங்க போட்டுக்கிறோம். திரும்ப 2 5 10. இந்த 10 கூட மீதி 1 கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 கிடைக்கும். இந்த 1 எடுத்து இங்க 7க்கு நேரா போட்டுக்கிறோம். ஸ்தானத்துக்கு நேரா ஸ்தானம் போறது முக்கியம். திரும்ப 2 2 இந்த 2 கூட மீதி 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூட்டிக்கிறோம். அப்ப 0 8 2 கூட்டினா 10, 10க்கு 0 மீதி எவ்வளவு அப்படின்னா 1, 7 8 9. இந்த 3 வந்து அப்படியே போட்டுக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 9 0 0 கிடைக்குதா. அப்ப 25 156 மல்டிப்ளை பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 9 0 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம கேள்வியில என்ன செஞ்சிருக்கோம், ஒரு 0 மல்டிப்ளை பண்ணாம வச்சிருக்கோமா, பெருக்காம ஒரு 0 இருக்கா. அப்ப அதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா விடையில வந்து சேர்த்துக்கணும். இப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 39,000 கிடைச்சிருக்கு. அப்ப ஒரு நாளுக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா 25 நாளுக்கு எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க, 39,000 39,000 சைக்கிள் வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. அடுத்து ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக போனஸ் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்குகிறது. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. 62,500 was equally distributed as a new year bonus of 25 employees of a company. How much did each receive? நல்லா பாத்துக்கங்க, each receive அதாவது என்ன அப்படின்னா 62,500 ரூபாயை வந்து சமமா பங்கிடுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப இந்த சமமா அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வகுத்துடணும்.
சமமா அப்படின்னால இதை வந்து வார்த்தையில் எழுதிக்கலாம். புது ஆண்டின் வெகுமதிக்காக 25 ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னா 62,500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சமமா பங்கிடணும் அப்படின்னால நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லியிருக்கேன், வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இங்க வந்து எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க, 25 எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப 25 பேருக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஹவு மச் ஈச் ரிசீவ், ஒவ்வொருவரும் ஈச் அப்படின்னா ஒவ்வொருவர், ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, நிறைய அளவு கொடுத்துட்டு ஒரு அளவு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வகுத்துடணும். அதாவது ஒரு அளவு கொடுத்துட்டு நிறைய அளவு கேட்டா பெருக்கணும், நிறைய அளவு கொடுத்துட்டு ஒரு அளவு கண்டுபிடி, ஒரு ஆளு கண்டுபிடி, இல்ல சமமா பங்கிடு அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வகுத்துடணும். அப்ப வகுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னா இந்த 62,500. இந்த 62,500 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எதால வகுக்க போறோம் அப்படின்னா 25 பேர் தான் சமமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப 25 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வகுக்கணும். வகுக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 62,500. 62,500 நம்ம எதால வகுக்க போறோம் அப்படின்னா 25 டிவைட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 62 எடுத்துக்கிறோம். இந்த 62ல எத்தனை 25 இருக்கு அப்படின்னா 25 வாய்ப்பா நம்மளுக்கு எளிமையா தெரியும். 25, 50, 75, 100, 125 போய்கிட்டு இருக்கும். அப்ப 2 தடவை போட்டால் 2 25 நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 50, 50 அப்படின்னு கிடைக்குது. இப்ப நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க 2, 6ல 5 போச்சு அப்படின்னா 1. அப்ப 12 வந்துருது. அடுத்து 5 என்ன செய்யலாம் அப்படின்னா கீழே இறக்கலாம். இப்போ இங்க 125 இருக்கு. அப்ப 25 அப்படின்னா 25, 50, 75, 100, 100க்கு அப்புறம் 125 வந்துடும். அப்ப எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 5 டைம்ஸ். அப்ப இங்க 5 டைம்ஸ் 125 மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு 125 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்ப ரிமைண்டர் எவ்வளவு அப்படின்னா மீதி வந்து 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 0 வந்து நம்ம முழுவதுமாக வகுத்துட்டோம். அப்ப இருந்து இங்க 2 0 மீதி இருக்கா, அப்ப அதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கோஷன்ட்ல ஈவுல எடுத்து எழுதிக்கணும். அப்ப நம்மளுக்கு இதை வகுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன இது கிடைச்சிருக்கு அப்படின்னா 2,500 கிடைச்சிருக்கு. எவ்வளவு கிடைச்சிருக்கு, 2,500 ரூபாய். இது வந்து ரூபாய் போனஸ் அமௌண்ட் ரூபாயில தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன போட்டுக்கணும் அப்படின்னா 2,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கணும். 2,500 rupees, 2,500. இப்ப நம்ம இதுவரையும் பார்த்தா இந்த கணக்குல இருந்து உங்களுக்கு தெளிவா விரிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.